வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். அதில் வந்து ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, இது 3 ஹெட்டிங்லேருந்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ நோன் as. அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்லலாம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லலாமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், ஆல் த அபோவ். சார் இது எல்லாத்துலேயுமே வந்து இன்கம் வருமா அப்படின்னா, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது அதுலேயும் இன்கம் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வரும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் அசட்டு லைபிலிட்டிஸும் நம்ம ரெண்டாக பிரிப்போம். பொதுவாக ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடியது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது வருமானத்துடைய செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ், அது செலவுடைய வருமானம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட், அதாவது நெட் ப்ராஃபிட் நெட் லாஸ் அப்படின்னுவோம். இதில் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ நோன் ஆஸ் ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்சோ நோன் ஆஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ஆப்ஷனில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் இருக்குது. நமக்கு போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தா போத் ஏ அண்ட் பி தான் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டேஷ் கன்சர்ன் விச் பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஒன் மார்க்கெட் அண்ட் செல் இட்ஸ் அனதர் மார்க்கெட். எந்த கன்சர்ன் வந்து ஒரு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு மார்க்கெட்ல வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது மேனுஃபேக்சரிங் கன்சர்னா, சர்வீஸ் கன்சர்னா, ட்ரேடிங் கன்சர்னா, அசம்பிளி கன்சர்ன் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு பாருங்க பர்ச்சேஸ் குட்ஸ் ஒன் மார்க்கெட், செல் அனதர் மார்க்கெட்னா, அப்போ பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவாக வந்து நமக்கு ட்ரேடிங் தான் நமக்கு ஆப்ஷன். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பொருட்களை ஒரு மார்க்கெட்டில் வாங்கி இன்னொரு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து த டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னா நமக்கு இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ல ஃபார்முலாஸ் வரும். அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் மோர் தென் லெஸ் தென் அப்படின்னு வரும்போது நமக்கு இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் அப்படின்னா பாருங்க, நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் உடைய இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நெட் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது ரெண்டு ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி ரெண்டால டிவைட் பண்ணா வரக்கூடியது ஆவரேஜ் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்னா மொத்தமா நமக்கு செலவு போக வந்திருக்கக்கூடியது ஏ ரெண்டுல. அப்போ நமக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட், நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான். ஏன் சார் கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். அடுத்து வந்து த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் இன் ஹேண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியடு. அதாவது வந்து நமக்கு வந்து பிகினிங் ஆஃப் த பீரியட் அப்படின்னு வரும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கூட்ஸுக்கு பேர் என்னன்னா ஸ்டாக்கா, ஓப்பனிங் ஸ்டாக்கா, க்ளோசிங் ஸ்டாக்கா, ஆல் த அபோவா அப்படின்னு வரும்போது இப்போ ஓப்பனிங் ஸ்டாக். ஏன் சார் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து இப்போ 2023ல இருக்கக்கூடிய ஸ்டாக்கு 2024ல வரும்போது ஓப்பனிங் ஸ்டாக்கா மாறும். அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் தான் வந்து என்னன்னா பிகினிங்ல நாம வரும். அப்போ நமக்கு வந்து என்னன்னா ஓப்பனிங் ஸ்டாக் தான் நமக்கு ஆன்சர். அடுத்து டேஷ் மஸ்ட் பி பெய்ட் வென் கூட்ஸ் ஆர் பாட் வித்தின் முனிசிபல் லிமிட்டு. அதாவது வந்து இந்த இடத்துல என்னன்னா ஒரு கூட்ஸை நாம பர்ச்சேஸ் பண்றோம், அந்த கூட்ஸ் வந்து முனிசிபல் லிமிட்டுக்கு வருது. பொதுவாக வந்து இந்த கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கஸ்டம் டியூட்டிஸ், இம்போர்ட் டியூட்டிஸ், எக்ஸ்போர்ட் டியூட்டி, ஆக்டரி டியூட்டிஸ் அப்படின்னா பொதுவாக வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அப்படின்னு வரும்போது
Sir, goods are levied within the national boundaries, or goods are coming into national boundaries. The government of India put some taxes known as customs duties. ஒரு பொருள் வந்து இந்தியாவுடைய எல்லை விட்டு வெளியே போனாலும் இந்த இல்ல இந்திய எல்லைக்குள் வந்தாலும் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போடும். அதுக்கு பேர் என்னன்னா கஸ்டம்ஸ் டியூட்டிஸ். இப்போ இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னு வரும்போது இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா சாரி ஏற்றுமதி பண்றாங்கன்னா அது எக்ஸ்போர்ட் டியூட்டி. அதுவே வந்து வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பொருட்கள் வருதுன்னா அது இம்போர்ட் டியூட்டிஸ். அப்போ ஜென்ரலா வந்து இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டிஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அப்போ வித்தின் த முனிசிபல் லிமிட்டுக்கு உள்ள வருதுன்னா அதுக்கு என்னன்னா ஆக்டரி டியூட்டிஸ் அப்படின்றாங்க. அப்போ ஒரு கூட்ஸ் வந்து முனிசிபல் லிமிட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த அந்த கூட்ஸுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணா அது என்ன டேக்ஸ்னா ஆக்டரி டியூட்டிஸ் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க அப்ரண்டிஸ் பிரீமியம் இஸ், அதாவது வந்து இந்த அப்ரண்டிஸ் பிரீமியம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒர்க்கருக்கு வந்து இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் சொல்லி தருவாங்க. அதுக்கு கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ் மாதிரி தருவாங்க. சார் அந்த இன்சென்டிவ்ஸோ இல்லை அந்த அப்ரண்டிஸ் பிரீமியமோ நம்ம டெபிட்டட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டா, கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, இல்லை ஒன்லி ஷோஸ் இன் பேலன்ஸ் ஷீட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு என்னன்னா கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன் சார் இது வந்து கிரெடிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா இது கன்சிடர் ஆஸ் ஏ ரெவின்யூ ஆஃப் த கம்பெனிஸ். நம்ம இதை கம்பெனிக்கு ரெவின்யூவா வந்து கன்சிடர் பண்ணோம். அடுத்து பாருங்க எக்ஸ்பென்சஸ் நாட் டு பி ஷோன் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து நாட் டு பி ஷோன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எந்த எக்ஸ்பென்சஸை ஷோ பண்ண மாட்டோம்னா ஹவுஸ் ஹோல்டிங் எக்ஸ்பென்சஸா, இன்கம் டேக்ஸா, லைஃப் இன்சூரன்ஸா, ஆல் த அபோவா அப்படின்னா நமக்கு வந்து ஆல் த அபோவ் தான் ஆன்சர். ஏன் சார்னா இது எல்லாமே வந்து பர்சனல் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு ஓனர் ப்ரொப்ரைட்டர் இருக்கிறாருன்னா அவருடைய ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் அவர் என்ன பண்ணியிருப்பாரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல ஷோ பண்ணியிருப்பார். அப்போ பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வராது. இன்கம் டேக்ஸ் அப்படின்னா பொதுவா வந்து டேக்ஸ் ஆன் இன்கம் அப்படின்வாங்க, வருமான வரி அப்படின்ட்டு வருமானத்துக்கு வரி கட்டுறது. அதே போல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் பிசினஸ்ல காமிச்சிருப்பார். அப்போ இந்த 3 எக்ஸ்பென்சஸும் நமக்கு வராது. அடுத்து இஃப் அசட்ஸ் எக்ஸீட் த லைபிலிட்டி த ஃபார்ம் இஸ், அதாவது ஒரு ஃபார்மோட அசட் வந்து லைபிலிட்டியோடைய அதிகமா இருக்குதுன்னா அந்த கம்பெனி சவுண்டு ஃபினான்சியல் பொசிஷனா, சால்வெண்டா, இன்சால்வெண்டா, போத் ஏ அண்ட் பி ஆனா போத் ஏ அண்ட் பி தான். ஏன் சார் அப்படின்னா அவனுக்கு பொறுப்புகளுடைய சொத்து அதிகமா இருக்குது அப்படின்னா அவனுடைய நிறைய பணம் இருக்குது அவன்கிட்ட, அதுதான் வந்து சவுண்டு ஃபினான்சியல் பொசிஷன். அதே போல சால்வெண்ட் அப்படின்னா அவனுடைய எல்லா லைபிலிட்டிஸுமே அவன் வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்குது. அடுத்து வந்து பேலன்ஸ் ஷீட் ஷோஸ். பேலன்ஸ் ஷீட் வந்து எதை ஷோ பண்ணுதுன்னா பொசிஷன் ஆஃப் பிசினஸா, ஃபினான்சியல் பொசிஷனா, சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் கேபிட்டல், ஆல் த அபோ அப்படின்னா இது வந்து ஆல் த அபோ தான். ஏன் சார் வந்து ஆல் த அபோ அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் அவனுடைய பொசிஷனை காமிக்கும், ஃபினான்சியல் பொசிஷனை காமிக்கும், சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் அவனுக்கு வந்து எவ்வளோ வந்து பணம் வந்தது, எவ்வளோ பணம் வெளியே போகுதுன்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்ல காமிப்பாங்க அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைட்ல. அடுத்து தோஸ் லைபிலிட்டிஸ் விச் ஆர் பேயபிள் ஒன்லி ஆன் த டெர்மினேஷன் ஆஃப் த பிசினஸ். அதாவது சார் அவன் எப்போ அவனுடைய லைபிலிட்டியை பே பண்ணுவானா பேயபிள் ஒன்லி ஆன் டெர்மினேஷன் ஆஃப் பிசினஸ் அப்படின்னா கம்பெனி வந்து டிசோலேஷன் பண்ணும்போதோ இல்லை டெர்மினேட் பண்ணும்போதோ அவன் கொடுக்கக்கூடிய லைபிலிட்டிஸுக்கு பேர் என்னன்னா ஃபிக்ஸட் லைபிலிட்டியா, கரண்ட் லைபிலிட்டியா, லாங் டேர்ம் லைபிலிட்டியா, கண்டிஜென்ட் லைபிலிட்டியா அப்படின்னு வரும்போது இப்போ ஃபிக்ஸடு லைபிலிட்டிஸ் தான் நமக்கு வந்து ஆன்சர். இதுதான் நம்ம என்ன சொல்லணும், இந்த
ஈக்விட்டி கேபிட்டல் சொல்றோம் பாருங்க அது. அடுத்து வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, தீஸ் லைபிலிட்டிஸ் ஆர் பேயபிள் வித்தின் 1 இயர்ஸ். 1 இயருக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், பே பண்ணக்கூடியது கரண்ட் லைபிலிட்டிஸ். அதே போல வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, those liabilities which are not payable within the next accounting year or within the next accounting period. Maybe it passed for 5 to 10 years. இது என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷத்துல பே பண்ண முடியாது, ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ நமக்கு வந்து ஆகும். அடுத்து வந்து இந்த கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்து ஏற்படக்கூடியது, அன்சர்டனிட்டியா வந்து ஏற்படக்கூடியது தான் வந்து கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸ். அடுத்து the unsold goods lying in stock at the end of accounting period. அதாவது வந்து இங்க பாருங்க, unsold goods at the end of accounting period. அதாவது வந்து விற்காத பொருட்களை நம்ம அந்த அக்கௌண்டிங் இயர் எண்டில் என்னன்னு சொல்லுவோம்னா, ஓப்பனிங் ஸ்டாக்னு சொல்லுவோமா, கேபிட்டல் ஸ்டாக்கா, க்ளோசிங் ஸ்டாக்கா, கூட்ஸ் ஸ்டாக்கா அப்படின்னா நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து those expenses which have been paid in advance is known as. அதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நடைபெறும் மீன் பண்ணிட்டு நாம் என்ன பண்ணோம், பெய்டு இன் அட்வான்ஸ், முன்கூட்டியே நாம் வந்து செலுத்திடும். அதாவது முன்கூட்டி செலுத்திய செலவுகள் அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா இன்னும் நாம கொடுபடாமல் இருக்கக்கூடிய செலவு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு அப்படின்னா முன்கூட்டி செலுத்திய செலவுகள். அன்எக்ஸ்பைர்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் தான் வந்து நாம அன்எக்ஸ்பைர்டு எக்ஸ்பென்சஸ் சொல்லி சொல்றோம். அப்ப ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ நோன் அஸ் அன்எக்ஸ்பைர்டு எக்ஸ்பென்சஸ். அப்போ போத் பி அண்ட் சி, போத் பி அண்ட் சி அப்படின்னு சொல்லி நாம் வந்து சொல்றோம். அப்போ those expenses which have been paid in advance known as prepaid expenses, unexpaid expenses. அடுத்து income which have been earned but not received during the accounting year is called அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கம் விச் ஹேவ் பீன் ஏர்னடு, அதாவது ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியாச்சு பட் நாட் ரிசீவ்டு டூரிங் த அக்கௌண்டிங் இயர், அந்த அக்கௌண்டிங் இயர்ல நாம ரிசீவ் பண்ணல, அப்போ அது வந்து இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸா. அதாவது இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னா முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம், ஒரு வருமானத்தை எடுத்துக்கிறோம். ப்ரீபெய்டு இன்கம், ப்ரீபெய்டு இன்கம்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. அப்போ அக்ரூடு இன்கம், அப்ப நமக்கு வந்து என்னன்னா அக்ரூடு இன்கம்ஸ். ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணியாச்சு, அதை நாம ரிசீவ் பண்ணலன்னா அது வந்து அக்ரூடு இன்கம். அடுத்து டெப்ட் விச் cannot பி ரிகவர்டு, அதாவது வந்து ஒரு கடனை நம்மளால ரிகவர் பண்ண முடியாது, ஆர் பிகம் இர்ரிகவபிள் ஆர் கால்டு, நம்மளால திரும்பவே பெறவே முடியாதுன்னா அது கிரெடிட் சேல்ஸா, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்டா, பேட் டெட்டா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராவிங்ஸா. அதாவது கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா பொருட்களை கடனுக்கு விற்பனை செய்யறது. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் அப்படின்னா இப்போ நம்ம கிரெடிட் சேல்ஸுக்கு பண்ணியிருப்போம், ஆனா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதுல ஒரு வந்து அந்த டெட்டார் வந்து கொஞ்சம் பணம் வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இவர் வந்து ஒரு 10% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, வருமோ வராதோ அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னன்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட். பேட் டெட் அப்படின்னா வரவே வராதுன்னு அர்த்தம். அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராவிங்ஸ் அப்படின்னா இந்த ப்ரொப்ரைட்டர் வந்து கம்பெனில பொருட்களை எடுத்திருப்பார், இட் மீன்ஸ் அப்படின்னா கேஷ் எடுத்திருப்பார், அந்த கேஷுக்கு வந்து வட்டி கட்டுறது. அப்போ டெப்ட் விச் cannot பி ரிகவர்ட் அப்படின்னா நமக்கு வந்து பேட் டெட்.
அடுத்து பாருங்க, இன் அடிஷன் டு ஆக்சுவல் பேட் டெட்ஸ். அதாவது வந்து சார் ஏற்கனவே பேட் டெட்ன்றாங்க, அதுல கொஞ்சம் அடிஷன்ஸா நாம வந்து தரோம். அடிஷன் டு பேட் டெட்ஸ் அப்படின்னா அது வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்டு. அடுத்து எக்ஸ்பென்சஸ் டன் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிசினஸ். அதாவது வந்து ஒரு பிசினஸ்னுடைய இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்பென்சஸை நாம் வந்து பண்றோம் அப்படின்னா அது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா, டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிகம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றாங்க. ஏன் சார் இது டிஃபர்டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த வருஷத்துலயே நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது. அது வந்து இட் பிகம் மோர் அண்ட் மோர் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து ரிசர்வ் கேஷ் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப். அதாவது நல்லா இந்த இடத்துல கவனிங்க. பொதுவா நாம வந்து ரிசர்வ் கேஷ், அதாவது பொதுவா வந்து ரிசர்வ் கேஷ் வந்து எதுல இருந்து நாம வந்து கிரியேட் பண்ணுவோம். பொதுவா வந்து ரிசர்வ் நாம என்ன பண்ணுவோம்னா அந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து லைபிலிட்டி சைட்ல காமிப்போம். சார் இது எதுல இருந்து சார் கிரியேட் பண்றாங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டா, பேலன்ஸ் ஷீட்டா, நெட் லாஸ்ல இருந்தா அப்படின்னா லாஸ்ல இருந்து எப்பவுமே ரிசர்வ் கிரியேட் பண்ண முடியாது. ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் பண்ண முடியாது. நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் ஷோஸ் இன் டேஷ் அண்ட் டேஷ் சைட்ஸ். அதாவது ரிசர்வ் ஃபண்ட் வந்து எந்தெந்த சைட்ல நம்ம காமிப்போம் அப்படின்னா டெபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா, போத் சைட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்டா, போத் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டா, டெபிட்டட் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் டெபிட்டட் இன் பேலன்ஸ் ஷீட். அதாவது வந்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டெபிட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும், அடுத்து வந்து டெபிட்டட் இன் பேலன்ஸ் ஷீட். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து டி. அடுத்து ஃப்ரீ சாம்பிள் ஷோஸ் ஆன். ஃப்ரீ சாம்பிள் வந்து நம்ம எந்த பக்கத்துல காமிப்போம், கிரெடிட்டட் டு ட்ரேடிங் அக்கௌண்டா, டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டா, போத் ஏ அண்ட் பியா, நன் ஆஃப் த அபோவா. அதாவது ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படின்னாவே என்னன்னா சேல்ஸ் பண்றோம்னு தான் அர்த்தம். அதை நம்ம வந்து எந்த சைட்ல சார் காமிக்கணும்னா கிரெடிட்டட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல தான், இது லாஸ்ல நமக்கு வராது. அடுத்து ஃபைண்டு மேனேஜர் கமிஷன்ஸ் அப்படின்றாங்க. இதுல மேனேஜர் கமிஷன் வந்து ஃபைன் பண்ணோம். இது நம்ம எம்சிக்யூல ஒரு தடவை போட்டோம். அதில் பாருங்க, இதுல வந்து இப்போ மேனேஜர் கமிஷன் நாம் வந்து ஃபைன் பண்றோம். இதுல பாருங்க, இப்போ கமிஷன் அலோடு டு மேனேஜர் எவ்வளோ நமக்கு 10% ஆன் த நெட் ப்ராஃபிட் 33,000 ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்ஸ். அதாவது வந்து ஒரு கமிஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுல பாருங்க ஆஃப்டர் சார்ஜிங் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணோம்னா சார் 33,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 110 அப்படின்னு சொல்லி நாம் வந்து போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். சார் பிஃபோர் சார்ஜிங் அப்படின்னு வருது அப்படின்னா நாம் என்ன சார் பண்ணோம், 33,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100ன்னு போடணும். அப்போ நமக்கு வந்து இது போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சார் வரும்னா 3,000 நமக்கு வந்து ஆன்சர். இது வந்து ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன், பிஃபோர் சார்ஜிங். ஆஃப்டர் சார்ஜிங்னு வந்தாவே 10 டிவைடட் பை 110. இப்போ 10% பதிலாக 20% கொடுத்துருந்தோம்னா 20 டிவைடட் பை 120 அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆன்சர் வந்து 3,000 தான் நமக்கு வந்து ஆன்சர்.
இதுதான் நமக்கு ஆன்சர். இது ஒண்ணு. அடுத்து வந்து பாருங்க, அன்இயர்ன்டு இன்கம் அக்கௌண்ட் இஸ், அதாவது வந்து அன்இயர்ன்டுன்னா நம்ம வந்து வருமானமே பெறல, ஆனா நம்ம என்ன பண்றோம், அது அன்இயர்ன்டா நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து அது என்ன, அசட்டா, லைபிலிட்டியா, எக்ஸ்பென்சஸா, ஆல் த போனா அது வந்து நமக்கு லைபிலிட்டிஸ். அடுத்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் ஆன், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபிக்ஸட் அசட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ரிசியேஷன் போடும். அடுத்து டேஸ் ஆர் தோஸ் லைபிலிட்டிஸ் விச் ஆர் பேயபிள் ஒன்லி ஆன் த டெர்மினேஷன் ஆஃப் பிசினஸ், இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது என்னன்னா ஃபிக்ஸட் லைபிலிட்டிஸ். அடுத்து டேஸ் அசட்ஸ் விச் கேன் பி டச்டு அண்ட் ஹாவ் வால்யூம் சச் ஆஸ் மிஷினரி, கேஷ், ஸ்டாக், எக்ஸட்ராஸ் அப்படின்னு வரும்போது, ஒரு அசட்டை நம்ம வந்து டச் பண்றோம், அதனுடைய வால்யூம் இருக்குது, மிஷினரி, கேஷ், ஸ்டாக் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸட் அசட்டா, கரண்ட் அசட்டா, டேஞ்சபிள் அசட்டா, இன்டேஞ்சபிள் அசட்டா அப்படின்னு வரும்போது நமக்கு அது வந்து கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து டேஞ்சபிள் அசட். இன்டேஞ்சபிள் அசட்டுக்கு வந்து நம்ம எதெல்லாம் சொல்லலாம் சார்னா, காப்பிரைட்ஸு, பேட்டர்னு, ட்ரேட்மார்க்கு, இது எல்லாமே நாம் வந்து இன்டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல வந்து நம்ம இந்த கரண்ட் அசட்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா, இந்த டெட்டார் ஸ்டாக் தான் வரும். அப்போ இந்த மிஷினரி, கேஷு, இது எல்லாமே வந்தது அப்படின்னா நமக்கு வந்து டேஞ்சபிள் அசட்டு. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், சன்ட்ரி கிரெடிட்டார் இஸ் a long-term liability, current liability, contingent liability, fixed liabilities அப்படின்னு வரும்போது நமக்கு அது சன்ட்ரி கிரெடிட்டார் இஸ் ஏ கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் ஆன்சர். தேங்க்யூ. இதில் 25 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்து ஒரு 25 கொஸ்டின் நான் வந்து சொல்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.